மட்டன் கிரேவிக்கு மட்டன் நம்ம குழம்புலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெயும் கடுகு கருவேப்பிலையும் ஒரு பல்லாரி வெங்காயம்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தலை வதக்கிட்டுங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டுங்க. நம்ம கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாங்க. இல்லாட்டி நம்ம இந்த குழம்புல ஒரு கரண்டி இதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பொடி இப்போ அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ வணங்கி வச்சுங்க. நம்ம இப்போ மட்டனை இதில் போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்மளுக்கு அந்த குழம்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அடியில் ஒரு கரண்டி குழம்பு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இது நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தட்டினா போதுங்க. அந்த குழம்பு செஞ்சு வந்துன்னா நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம மட்டன் ஒரு கிலோவை 2 தடவை கழுவிட்டுங்க. இந்த குக்கரில் 5 விசில் விட்டுங்க. எதுவுமே போடாமல் 5 விசிலுங்க. கறிக்கு மேலே தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அமுத்துனா தண்ணி வர்ற மாதிரி ஒரு 5 விசில் விட்டுங்க. அதிலே கறி வெந்துருங்க. நம்ம வணக்கிறதுக்கு கறி குழம்புக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேங்க, பூண்டு 10 பல் பூண்டுங்க, இஞ்சி இதெல்லாம் நம்ம நல்லெண்ணெயில் வதக்கிட்டுங்க. ஒரு குளிக்கரண்டியில் வதக்கிட்டுங்க. எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதை ஃபேன் காற்றுல ஆற வச்சுங்க. நம்ம வேக வச்ச கறி ஒரு 5 நிமிஷம் போய் நம்ம எடுத்துட்டுங்க. அரைச்சி நம்ம இதுலேயே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டுங்க மட்டன் மட்டன் வேக வச்ச தண்ணியிலே ஊற்றிங்க. தேங்காய் அரை மூடி ஊற்றிட்டுங்க. சிம்மிலே வச்சுட்டுங்க. நம்ம வணக்கறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள சிம்மிலே இருக்கட்டுங்க. மறுபடியும் நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் வேணால் போடலாங்க. நான் கொஞ்சம் வணக்கும் போதே கல்லுப்பு லேசாக போட்டு விட்டேன். இது பத்தலைன்னா நம்ம பொடி போட்டு கலக்கலாங்க. நம்ம அந்த குழம்ப இதில் அப்படி இதில் எடுத்து ஊற்றிட்டுங்க. குழம்பு இதில் வடித்து வச்சுட்டு மட்டனை மட்டும் இதில் போட்டு நம்ம வதக்கிட்டு தக்காளியில் வதக்கிட்டுங்க. குழம்போடு சேர்த்து கொஞ்சம் ஊற்றினோம்னா நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்தோம்னா மட்டனில் எப்படி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றுறனாலும் கூட அதில் கொஞ்சம் கலக்கி விட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாமுங்க. தேங்காய் அரை மூடிது அரைச்சி ஊற்றிருக்குங்க. கடைசியில் அரைச்சி ஊற்றி நம்ம சிம்மிலே தான் வச்சோங்க. இந்த பல்லாரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கறதுக்குள்ளே நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டோங்க. வதங்கும் போது ஒரு அரை டீஸ்பூனுங்க. நம்ம கறி மசாலா தூள்லையே நம்மளுக்கு எல்லாமே இருக்குதுங்க. நம்ம கறி குழம்புக்கு வதக்கும் போதுங்க ஒரு 4 பேர்த்துக்குன்னா 4 டீஸ்பூன் போட்டோம்னா ஒரு 6 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு குழம்பு வச்சுக்கலாங்க. குழம்பு நம்ம தண்ணியாட்ட வேணுன்னா சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாங்க. இல்லாட்டி நம்ம பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் குழம்பு இப்படி ஓரமாக ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குங்க. மேலால் பரவலாக ஊற்றினா கொஞ்சம் சுண்டுறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் நம்ம அடிப்பக்கமாக ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் சுண்டி வந்துடும். அவ்வளோதாங்க. நம்ம இது சுண்டி வந்தாலும் நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடிங்க. உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கிறப்போ உப்பு போடுறது இல்லைங்க. வெறும் மட்டன் மட்டும் போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு 5 விசில் 6 விசில் விட்டோம்னா மட்டன் நம்மளுக்கு நல்லா வெந்துருங்க. சிக்கனுக்கும் அதே மெத்தங்க இந்த மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகள்லாம் இருக்கிறனால செஞ்சுதான் ஆகணும். அதனால் காலையிலே செஞ்சுட்டா டிஃபனுக்கே செஞ்சுட்டோம்னாங்க காலையிலேருந்து நைட்டு மத்தியானம் 3 நேரத்துக்கு வச்சுட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு மிச்சம் இருக்காங்க. நம்ம அடுத்த நாள் திங்கக்கிழமை நம்ம மட்டன் சிக்கன் புழங்கிறது இல்லைங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் மட்டன் சிக்கன் புழங்கிறது இல்லைங்க. அப்புறம் மாதத்துலேயே புரட்டாசி மாதம் செய்ய மாட்டோம். கார்த்திகை மாதம் அது கடைசியில் கார்த்திகை எல்லாம் முடிஞ்சு கடைசியில் செய்வேன். இல்லை செய்யாமல் தள்ளிடுவேன். மார்கழியில் அப்பப்போ வைகுண்ட தூசி இந்த மாதிரி
முக்கியமான நாளப்போ நம்ம செய்யறது இல்லைங்க. திருவாரம் இந்த மாதிரிங்க. தை பொங்கலுக்கு முடிஞ்சோன்னே அப்புறம் தை மாதம் செய்வேன். தை பூசத்துக்கு அப்புறம் செய்ய மாட்டேன். மாசியில் வந்து மாரியம்மன் சாட்டிட்டா அப்புறம் சாப்பிட மாட்டேன். மாரியம்மன் முடிஞ்சோன்னே அப்புறம் செய்வேன். அப்புறம் பங்குனி வந்துடுங்க. பங்குனி மாதம் செய்ய மாட்டேன். பங்குனி ஒரு மாதத்துக்கு செய்ய மாட்டேன். குழந்தைகள்லாம் சின்ன வயசுக்காரங்க வேணால் வெளியில் போய் சாப்பிட்டுக்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றது இல்லைங்க. அப்புறம் நம்ம அவ்வளோதாங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு நம்ம குழம்பு அதிகமாக வேணும்னா நம்ம அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 4-5 பேர் சாப்பிட்றோம்.